எந்த காஃப் சிரப்போ எந்த மெடிசனோ முதல்ல பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் பார்த்து அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியம். இல்லை அந்த மருந்து இந்த சிறப்பு இவர் கைது செய்யப்பட்டிருக்காருல்ல, அவரோட நிறுவன சிறப்பை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எதுவும் சஜஷன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்ததில்லை. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன். ஆக்சுவலாக நான் நியூஸில் பார்த்தேன்னு தெரிஞ்சது. ஏதோ பிள்ளைக்கு இருந்தது டக்குன்னு ஒரு சிறப்பு வாங்கணும்ட்டு தான் போகிறாங்க, மெடிக்கல்லே கொடுக்குறாங்க. மெடிக்கல்லே இப்படி கொடுக்குறாங்களே, அது எப்படி மேம்? அது நல்லதா? இல்லை எந்த ஃபார்மசிலையுமே அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்றது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அளவுகோல் இருக்குது. எங்களோட மெடிக்கல் டாக்டர்ஸ் நாங்கள் வந்து மெடிக்கல் நேம் தான் எழுதணுங்க, பிராண்டு நேம் அப்படின்னு நாங்கள் வந்து எழுதக்கூடாது. ஒரு சளி இருமல்னு ஒரு குழந்தை வருது, நம்ம அதுக்கான மருந்து கொடுக்குறோம். அடுத்த தடவை சளி இருமல் வரும்போது அவங்களே கொடுத்துருவாங்க, அதையே கண்டினியூ பண்ணுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இது பண்ணுறாங்க. இதுக்கான விழிப்புணர்வு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வரணும். ஒரு வாட்டி வந்த இன்ஃபெக்ஷன் தான் அடுத்த தடவை வருது அப்படின்றது அதை எப்படி பேரண்டே தீர்மானிக்கிறாங்க? நிறைய பேரண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா ஃபீவர்லேயே பல வெரைட்டி இருக்குது. ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி வாங்கி வச்ச மருந்து இருக்குது, எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ். வந்து எல்லா சில்ட்ரனுமே ப்ரெஷியஸ். ஒரு சளி இருமல்னா கூட கேர் கொடுக்கணும், மெடிக்கல் கேர் கரெக்டாக கொடுக்கணும். வீட்டில் இருக்க மருந்தையே எடுத்து கொடுக்கறது, பழைய ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மருந்தை கொடுக்கறது, போன தடவை டாக்டர் கொடுத்த அதே ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்தையே திருப்பி எடுத்து கொடுக்கறது, இந்த பழக்கம்லாம் ரொம்ப காமனாக இருக்குது. அது வந்து நாங்களே பார்த்துருக்கோம். ஆன்டிபயோட்டிக் மிஸ்யூஸ் பண்ணுறனால ஃப்யூச்சரில் நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுபா ரஜினிகாந்த் அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், உத்தரப்பிரதேசத்தில் வந்து சின்ன குழந்தைங்க ஒரு 22 பேர் வந்து சிறப்பு நிவாரண மருந்து அருந்தி வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. என்ன மேம் நடந்துச்சு? என்ன? அதாவது வந்து இப்போ இருக்க சீசன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மழை வர சீசனு செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக ஃப்ளூ நிறையா வரும். ஃப்ளூனா அந்த இருமல், சளி, மூக்கொழுகிறது, ஜுரத்தோடு வரும். அதுவும் இப்போ இந்த வருஷம் வந்து நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏபின்னு சொல்கிறது, இது யூஸ்வலாக வைரஸ்னால தான் வருது. ஸோ ஜென்ரலாக குழந்தைங்க சளி, இருமல், ஜுரம் நிறையா இருக்கிறனால பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது வழக்கம். அது குழந்தைனால டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகும்போது அந்த இருமல், சளிக்கு மருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் நான் வந்து மீடியாவில் தான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு மருந்து கொடுத்து ஒரு சிரப் கொடுத்து ஒரு 22 குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னு. இது ஒரு சென்சிட்டிவான ஒரு இன்சிடெண்ட். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஆமாம், இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து இந்த மாதிரி இது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. இது வந்து எப்படி நடந்தது என்னன்றது கவர்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. நம்மளும் கவனித்து பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் நம்ம வந்து செய்யணும். இல்லை மேம், இப்போ என்னென்னா சிறப்பு வந்து இப்போ நீங்களாம் சஜஷன் பண்ணுவீங்கல்ல, ஸோ அது வந்து எப்படி? ஏன்னா தெரியாத ஒரு கம்பெனி இப்படி போய் வந்து என்ன தீர விசாரிக்கணும், ஒரு அது பிராண்டடா இல்லை அதை தாண்டி வந்து உண்மையிலே இது வந்து மருத்துவத்திற்கான ஒரு இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஆமாம். இந்த சிறப்பை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா மேம்? இல்லை நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? இல்லை, காஃப் சிரப்பில் நிறைய வகை இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து காஃப் சிரப்பில் ஒரு மருந்து வச்சு வரது இருக்குது, நிறையா மருந்துகள் காம்பினேஷன் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியும் காஃப் சிரப் இருக்குது. குழந்தைங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய காஃப் சிரப்ஸ்ன்னு ஒரு சிலது இருக்குது. சில காஃப் சிரப் அடல்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ காஃப் சிரப் வந்து சர்வலோக நிவாரணி மாதிரி எல்லா காஃபுக்கும் ஒரே சிரப்பு அப்படின்றது கிடையாது. முதல்ல வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்றவங்க இருக்காங்க. பட் இந்த காஃப் சிரப் வந்து ஓவர் த கவுண்டர் ஃபார்மசியில் கிடைக்கிறதும் நிறையா இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த காஃப் சிரப்போ எந்த மெடிசனோ முதல்ல பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் பார்த்து அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியம். மருந்து கடைக்கு போனோம், மருந்து வாங்கினோம், சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் காமன் தான். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துக்கணும். ஒரு வகையான காஃப் வந்து ஒரு காஃப் சிரப்புக்கு தான் கேட்கும். அலர்ஜிக் காஃப்னு ஒன்று இருக்கும், அதுக்கு நம்ம வந்து ஒரு வகையான காஃப் சிரப் கொடுப்போம்.
மூக்கு ஒழுகிறது, இந்த வைரல் காஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு வகையான காஃப் சிரப் இருக்குது. நெஞ்சில் இந்த சளி இருக்கும் போது ஒரு காஃப் வருது இல்லையா, அதுக்கு ஒரு வகையான காஃப் சிரப். ஸோ பக்கத்தில் இருக்க டாக்டரை அணுகி கரெக்டான சிரப்பு, கரெக்டான மருந்து, நல்ல ஒரு கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் கம்பெனியோட மருந்து நிறைய டாக்டர்ஸ் அதான் கொடுப்பாங்க. அது கொடுக்கும் போது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்த்துடலாம். இல்லை அந்த மருந்து இந்த சிறப்பு இவர் கைது செய்யப்பட்டிருக்காருல்ல, அவரோட நிறுவன சிறப்பை நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் எதுவும் சஜஷன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்ததில்ல. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன். ஆக்சுவலாக நான் நியூஸில் பார்த்தேன் தெரிஞ்சது எனக்கு. நான் கேள்விப்பட்டதில்லை, நான் ப்ரிஸ்கிரைபும் பண்ணதில்லை. இல்லை மேம், இப்போ கிராமப்புறத்தில் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வந்து டாக்டரோட சஜஷனோட போய் வாங்குறது நல்லது. இல்லை பல பேர் வந்து இப்படி, ஏன்னா படிப்பறிவு இருக்காது மோஸ்ட்லி கிராமத்தில் இருக்கிறவங்க. ஏதோ பிள்ளைக்கு இருமுது டக்குன்னு ஒரு சிறப்பு வாங்கணும்ட்டு தான் போகிறாங்க. மெடிக்கல்லே கொடுக்குறாங்க. இந்த மெடிக்கல்லே இப்படி கொடுக்குறாங்களே, அது எப்படி மேம்? அது நல்லதா இல்லை? இல்லை, அது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏழை மக்களுக்கு வந்து கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மருத்துவ வசதி வந்து நம்பர் 1ல் இருக்குங்க. அதில் ஒரு கேள்வியே கிடையாது. அதாவது 24/7 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பிஹெச்சி ரன் பண்ணுறாங்க. ஸோ நிறைய வசதிகள் இருக்குது. பொதுமக்கள் வந்து கேர்லெஸ்ஸாக நம்ம இன்னும் 2 நாள் பார்க்கலாம், நம்ம சிரப் குடிச்சிட்டு போகலாம் அப்படி இல்லாமல், குழந்தைங்கன்ற போது ரொம்ப அதில் கவனம் தேவை. உடனுக்குடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறது, இல்லை டாக்டரை பார்க்குறது, டாக்டர் கொடுக்குற மருந்து எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே முக்கியம், குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மருந்து கடையில் ஓவர் த கவுண்டர் வாங்குகிற மருந்து வந்து அதில் என்ன காம்போசிஷனு, அது கொடுக்குறவருக்கு வந்து அந்த மருந்தை பற்றி தெரியுமா அப்படின்றதெல்லாம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி கிராமப்புறம்னும் போது அங்கே என்ன லெவல் ஸ்டாண்டர்ட்னு தெரியாது. நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோ ஒரு தனியார் டாக்டரையோ நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா, அப்போ நமக்கு தெரியும் என்ன மருந்து நம்ம சாப்பிட்றோம், அது எவ்வளோ அளவு எடுத்துக்கணும், அந்த அளவுகோல் கரெக்டாக இருக்கா. இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம மருந்து கொடுக்கும் போது பெரியவங்க மாதிரி வந்து ஒரே டோஸ் கிடையாது. அது வந்து வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைக்கு அந்த அளவான மருந்து கொடுக்கணும். ஆனால் அதை கூட தெரியாமல் நானே பல பேர் பார்த்துருக்கேன். அதனால கேட்குறேன், அந்த மூடியில் அளந்து கொடுக்குறங்கிற பேரில் அவங்க வந்து சரியாகலைன்னா மறுபடியும் கொடுக்குறது, இதுவே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தப்பு தானே? ஆமாங்க. அதாவது வந்து மருந்து வந்து ஒரு அளவு தான் கொடுக்கணும், அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அந்த மெஷரிங் கப்பில் கரெக்டாக 2.5 mlனா 2.5 ml தான் கொடுக்கணும். இன்னொன்று 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்கணும்னா 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்கணும். இது வந்து ஒரு படித்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாக்டரை அவங்க தான் வந்து இதை வந்து கரெக்டாக சொல்ல முடியும். ஒரு நர்ஸ் சொல்கிறனாலையோ இல்லை ஒரு ஓவர் த கவுண்டர் ஒரு ஃபார்மசியில் சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு அந்த டோசேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இந்த குழந்தைக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் விளைவிக்கும் ஃப்யூச்சரில். அதனால் எப்பயுமே ஒரு டாக்டரை பார்த்து டாக்டரோட அட்வைஸில் மருந்து எடுத்துக்கிறது. முக்கியமாக காஃப் சிரப். ஏன்னா காஃப் சிரப் பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்குது, யார் வேணா எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம். எல்லா கம்பெனிலையும் கிடைக்குது. ஆமாம், எல்லா கம்பெனிலையும் கிடைக்குது, ஓவர் த கவுண்டர் கிடைக்குது. அதுதான் வந்து இப்போ பிரச்சனை. இப்போ ஃபார்மசி இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி, அந்த ட்ரக் கண்ட்ரோல்லையும் சரி, அவங்க அட்வைஸ் பண்ணுறது என்னதான், எந்த ஃபார்மசிலையுமே அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்றது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அளவுகோல் இருக்குது. பேடு எழுதி கொடுக்குறது, அதில் டாக்டர் கையெழுத்து போட்டிருக்கணும், அவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும், எல்லாமே தெளிவாக இருக்கணும். இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், சமீப காலங்களில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த சிறப்பை இந்தியா வந்து தடை பண்ணியிருந்தாங்க. ஆமாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இது போன்ற நிகழ்வுகள். ஸோ இந்த இடத்துல வந்து அரசு வந்து இன்னும் தீவிரமாக செயல்படணும்னு நினைக்கலாம். ஏன்னா என்னென்ன நிறுவன கம்பெனி யார் வச்சுருக்கா, இப்போ ஒரு நம்ம சாதாரண ஒரு டீ தூள் ஒரு பிராண்டட் இருந்துச்சுன்னா அதோட ஒரிஜினலை இவங்களே வந்து காப்பி பண்ணி டூப்ளிகேட்டாக பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கலாம் மேம். இந்த மாதிரி காப் சிறப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேப்லெட்டில் மோஸ்ட்லி வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, பார்க்குறாங்க, எல்லாம் நடக்குது. ஸோ இந்த சிறப்பில் வந்து அவங்க அது எப்படின்னு நான் கேட்குறேன். இல்லைங்க, கவர்மெண்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து தீவிரமாக கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது ஜஸ்ட் ஒரு இன்சிடெண்ட்டு. அது வந்து அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணையில் தானே தெரியும், நம்ம அதை பற்றி சொல்ல முடியாது. பட் எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கிறதுன்றது ஏற்கனவே இருக்குது.
எப்பயுமே ஒரு இன்சிடெண்ட் வந்து இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த இன்சிடென்ட், நம்ம இது அடிக்கடி கேட்கறது இல்லை இல்லைங்களா. இது வந்து ஒரு புது வகையான ஏதோ ஒரு ப்ராப்ளமை அது என்னென்னு கவர்மெண்ட் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது விசாரணையில் நமக்கு தெரியும் எதனால் இப்படி நடந்துச்சு, இன்னும் ஃப்யூச்சரில் என்ன புது ரூல்ஸ் ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணுமான்னு அவங்க பார்த்து செய்யணும். மோஸ்ட்லி நீங்கள் சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு சிறப்புனா குழந்தைகளுக்கு, ஏன்னா குறிப்பிட்டு சொல்லிடலாம் ஒரு 4 மருந்தோ 5 மருந்தோ இருக்கும், இது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. எல்லாரும் என்னெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு மருத்துவர் வந்து ஒரு மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இந்த சிறப்புலாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. அது உங்களுடைய கருத்தாக நீங்கள் என்ன? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மெடிக்கல் டாக்டர்ஸ் நாங்கள் வந்து மெடிக்கல் நேம் தான் எழுதணுங்க. ஓகே. பிராண்ட் நேம் அப்படின்னு நாங்கள் வந்து எழுதக்கூடாது, எழுதக்கூடாது. மெடிக்கல் நேம்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து பேராசிட்டமால் அப்படின்றது மெடிக்கல் நேம். நான் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் பிராண்டை வந்து நாங்கள் எழுதக்கூடாது. அந்த மெடிக்கல் நேமு, அதோட டோசேஜ், அது எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் எழுதணும். இப்போ அந்த இடத்துல தானே அங்கே சிக்கல் வருது. நீங்கள் எழுத மாட்டா நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ மெடிக்கலில் அவங்க கொடுக்குறது என்ன வேணாலும் அப்போ டிசைட் பண்ணுறது அவங்கள தானே மேம் இருக்குது. அதில் எப்படி மேம் அவங்க இது பண்ணுறீங்க? இல்லை, மெடிக்கல் ஷாப்பில் தானே சொல்கிறீங்க நீங்கள். ஒரு ஃபார்மசி வந்து அதுக்கும் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க. ஒரு ஃபார்மசிஸ்ட் குவாலிஃபைடு பர்சன் தான் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் டாக்டர் இது எழுதுனாங்கன்னா நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னு. சும்மா ஆன் த ஹேண்ட் இது பண்ண முடியாது. அவங்க வந்து கரெக்டான மருந்து, அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கும், அதை வச்சு தான் அவங்க அது கொடுப்பாங்க. சரிங்களா. எவ்ரிதிங் வில் பி அப்ரூவ்டு பை த சென்ட்ரல் கவர்னிங் பாடி. ஓகேங்களா. அந்த சிடஸ்கோன்னு சொல்லுவாங்க, சிடிஎஸ்சிஓன்னு சொல்லிட்டு, அவங்க அப்ரூவ்ட் ட்ரக்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டாக்டராக நான் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்டை வந்து நான் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு என்னால் வந்து ஓப்பனாக நம்ம நீங்கள் மட்டுமே எந்த மருத்துவரும் அதை பண்ண மாட்டாங்க. அதை பற்றி நான் சொல்ல முடியாது. நிறைய பேர் எழுதுகிறாங்க. பட் நான் வந்து வாட் எவர் இஸ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அதை வந்து அப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஒரு காஃப் சிரப்புக்கு ஒரு பர்டிகுலர் மெடிசன் கொடுக்கணும், அலர்ஜிக் காஃப்னா அதுக்கான அலர்ஜிக்கான என்ன மருந்தோ அதை தான் நான் எழுதுவேன். அதுக்கான காஃப் சிரப் வந்து அவங்க ஃபார்மசிலேருந்து கொடுப்பாங்க. மேம் இன்னொன்று என்னென்னா, அந்த சிரப்பை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இவ்வளோ அளவு தான் இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இதை வந்து பாதி பேர் பின்பற்றுறது இல்லை. அது உண்மைதானே மேம்? பின்பற்றாததுக்கான விளைவு வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ குறிப்பாக வந்து இந்த சிறப்பை சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெரியவங்களுக்கு கிட்டத்தட்ட எடுக்கிற மாதிரி குழந்தைகளுக்கும். ஆமாம். ஸோ இதன் மூலியமாகவும் பாதிப்பு வரும். ஏன்னா சிறப்பை கொடுத்துட்டு வேற ஏதாவது கொடுக்கறது, ஸோ இதோட அந்த 2 பொருள் இதாகும் போது அதனால எஃபெக்ட் வருது. ஒரு சிறப்பை மட்டுமே நம்ம சொல்லி குற்றம் சொல்ல முடியாது இல்லை, வேற எது கலக்கும் போது தான் அதில் வந்து அதோட இதாக ஒரு மாறுது, இன்ஃபெக்ஷனை மாறி கூட பாதிப்பு இருக்கும். இல்லை, நம்ம விழிப்புணர்வு என்ன வேணும்னா, நம்ம ஊரில் என்னோட ப்ராக்டிஸில் பார்க்குறது பார்த்தீங்களா, ஒரு சளி இருமல்னு ஒரு குழந்தை வருது, நம்ம அதுக்கான மருந்து கொடுக்குறோம். அடுத்த தடவை சளி இருமல் வரும்போது அவங்களே கொடுத்துருவாங்க, அதையே கண்டினியூ பண்ணுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இது பண்ணுறாங்க. இதுக்கான விழிப்புணர்வு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வரணும். ஒரு வாட்டி வந்த இன்ஃபெக்ஷன் தான் அடுத்த தடவை வருது அப்படின்றது அதை எப்படி பேரண்டே தீர்மானிக்கிறாங்க? நிறைய பேரண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா ஃபீவர்லேயே பல வெரைட்டி இருக்கு. ஸோ இதுக்கு இதுதான் நான் ஆல்ரெடி வாங்கி வச்ச மருந்து இருக்குன்னு எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்கணும், அங்கே தேடி போகணும், அங்கே நிற்கணும், லைனில் பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும்னு என்ன அவங்களுக்கு அந்த இடையூறுன்னு தெரியல. இல்லை, எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்குறேன்னா, நம்ம ஒரு நிறுவனத்தை மட்டும் குறை சொல்லிட்டோன்னு உண்மைத்தன்மை தெரிய வரல. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்னால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு தடவை நம்ம ஒரு மெடிசன் கொடுக்குறோம், சளி இருமல்னு ஒரு மாதம் முன்னாடி வந்தது, 3 மாதம் கழித்து திருப்பி அவங்களுக்கு அதே சளி இருமல் வந்தால் பழைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் வாங்கின மருந்தை அதையே போய் ஃபார்மசியில் வாங்கி கொடுக்குற பழக்கமும் இருக்குது. பழைய மருந்தை வச்சுட்டும் கொடுக்குறதும் இருக்குது, வச்சு கொடுக்குறதும் இருக்குது. இதெல்லாம் வந்து படிக்காத மக்கள் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டாட்டாலையும் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஒரு படித்தவங்களும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இது ஜென்ரலாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும். அதாவது குழந்தை வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, சென்சிட்டிவான ஒரு வல்னரபிள் பேஷண்ட்டுன்னு சொல்லுவோம், வல்னரபிள் சைல்டு. அது அந்த குழந்தைன்னும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். எல்லா சில்ட்ரனுமே ப்ரெஷியஸ். ஒரு சளி இருமல்னா கூட கேர் கொடுக்கணும், மெடிக்கல் கேர் கரெக்டாக கொடுக்கணும். வீட்டில் இருக்க மருந்தையே எடுத்து கொடுக்கறது, பழைய ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மருந்தை கொடுக்கறது, போன தடவை டாக்டர் கொடுத்த அதே ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்தையே திருப்பி எடுத்து கொடுக்கறது, இந்த பழக்கம்லாம் ரொம்ப காமனாக இருக்குது. அது வந்து நாங்களே பார்த்துருக்கோம். அப்புறம் டோசேஜ் மாற்றி கொடுக்கறது, ஒரு குழந்தைக்கு கொடுத்த மெடிசனை இன்னொரு குழந்தைக்கு, பெரிய குழந்தைக்கோ சின்ன குழந்தைக்கோ அவங்களே மருந்தை டபுள் பண்ணி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் வரணும், ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு நடுவில் வரணும்.
அதாவது நிறைய காசு செலவாகும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நல்ல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, குழந்தை நல மருத்துவர் இருக்காங்க, எல்லா இடமுமே நல்லா என்ன சொல்கிறது ஒரு வசதிகள் இருக்குது. அதை வந்து இவங்க தான் போய் எடுத்து பண்ணணும். ஆனால் இப்போ அவங்களே மருத்துவர் ஆயிடுறாங்க, அவங்களே மருத்துவர் ஆயிடுறாங்க. எனக்கு தெரியும், கொஞ்சம் டவுட் இருந்ததுன்னா கூகுள் பண்ணி கூகுள் டாக்டரை கேட்டு பண்ணுறாங்க. அது வந்து அந்த அளவுக்கு அதனால தான் நிறைய பிரச்சனைகள். இப்போ அந்த கணினி வச்சு இல்லை மொபைல் எல்லாருக்கிட்டையும் இருக்குது, மொபைல் வச்சு இதுக்கு இது ஓகேயா அப்படின்னு ஒரு இது பார்த்துட்டு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு இது வந்து மாறணும், ஒரு விழிப்புணர்வு வரணும். இந்த மாதிரி மருந்துகள் நம்மளாக கொடுத்தோன்னா சைடு எஃபெக்ட் வருமோ குழந்தைக்கு அப்படின்ற ஒரு பயமும் வரணும் அவங்களுக்கு. மருந்து வந்து என்ன சொல்கிறது, எதுவுமே வெளியேருந்து எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு அது ஏதோ ஒரு பாதிப்பு கொடுக்கலாம். அதனால அதை வந்து கரெக்டாக வரமுறை செஞ்சு இவ்வளோதான் கொடுக்கணும், இந்த டிசீஸ்க்கு இந்த மருந்து தான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அது வந்து ஒரு பயத்தோடு எல்லாரும் அணுகுனாங்கன்னா இந்த மாதிரி வந்து கரெக்டான மெடிசன் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கலாம். இன்னொன்று மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டிலே ஒருத்தங்களுக்கு யூஸ் பண்ண மருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த டிலே ஆன மருந்து கொண்டு டிலே ஆனோம்னா அவங்களே வச்சிருந்து அடுத்து திரும்ப வரும்போது கொடுக்கறது, இது தாக்கம் வந்து அந்த அட் அ டைமில் இல்லைனாலும் வயதுகள் ஆக ஆக ஒரு குறிப்பிட்ட இதோட தாக்கமாக அது தெரியுமா மேம்? அது இது போன்ற விஷயத்தினால அதாவது வந்து ஏன்னா பாதி பேருக்கு தெரியல, மருத்துவமனை போனா இந்த பிரச்சனை வந்துருது அந்த பிரச்சனை வந்து நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது. அதை உங்களை மாதிரி டாக்டர்ஸ் போய் பார்க்கும்போது தான் இது எப்படின்னு உங்களுக்கு கூட அப்புறம் தெரிய வரலாம். ஸோ இதனால இந்த பிரச்சனைங்கிறது லேட்டாக வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம். லேட்டாக வரக்கூடிய சிம்டம்ஸுன்றதை விட இப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக்னு ஒரு மருந்து இருக்குது. ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதுக்காக எடுத்துக்கிற மருந்து. மோஸ்ட் ஆஃப் த காஃப் கோல்டு வருது இல்லைங்களா, அது வைரல்னால வருது. அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்தே தேவையே கிடையாது, அது ஒரு வகையான மருந்து. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சளி இருமல் வந்துச்சுன்னா டாக்டரை போய் அணுகாமல் அவங்களே அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தை கொடுக்குறனால என்ன ஆகுதுன்னா அந்த கிருப்பி இருக்குது இல்லைங்களா, அது நாளடைவில் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மருந்துக்கு அந்த கிருப்பிக்கு வந்து அந்த மருந்து வந்து ஆக்ட் பண்ணாது. அப்படின்ற போது நம்ம என்ன ஆகுது, ஃப்யூச்சரில் அதே குழந்தைக்கு அதே இன்ஃபெக்ஷன் வந்தால் இந்த மருந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு சரியாகாது. இட்ஸ் கால்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனைங்க நம்ம ஊரில். ஆன்டிபயோட்டிக் மிஸ்யூஸ் பண்ணுறனால ஃப்யூச்சரில் நிறைய பிரச்சனைகள் வரப்போகிற புது இன்ஃபெக்ஷன் வந்து கேட்காம போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஹையர் ஆன்டிபயோட்டிக் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வீரியம் ஜாஸ்தி இருக்கும் போது அது உடல் உறுப்புகளை பாதிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ டாக்டர்ஸ் வந்து தேவையில்லாமல் யாருமே ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை, ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கனால. பட் பேரண்ட்ஸே அது கொடுக்கும் போது, அதை அவங்களா கொடுக்கும் போது என்ன ஆகுது, இவென்ச்சுவலாக கம்யூனிட்டியில் அந்த பர்டிகுலர் மெடிசன் ஆன்டிபயோட்டிக் வந்து அந்த கிருமிக்கு ஃப்யூச்சரில் வேலை செய்யாமல் போகலாம். அப்படின்னும் போது வீரியம் ஜாஸ்தி உள்ள ஆன்டிபயோட்டிக் நம்ம செலுத்தும் போது அப்போ உடம்புல உறுப்புகளெல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே ஒரு பிரச்சனை, அதுவும் குழந்தைங்களுக்கு மெயினானா டாக்டரை அணுகி அவங்கக்கிட்ட கரெக்டாக பார்த்துட்டு அவங்க கொடுக்குற மெடிசனை எவ்வளோ கொடுக்க சொல்கிறாங்களோ, எவ்வளோ அளவு கொடுக்க சொல்கிறாங்களோ, எவ்வளோ நாள் கொடுக்க சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக கொடுக்கணும். என்னைக்கு திருப்பி வர சொல்கிறாங்களோ அதுவும் கூட்டிகிட்டு வந்து காட்டணும். ஏன்னா குழந்தை இல்லையா, குழந்தைனால வாயை திறந்து நான் நல்லாயிட்டேன், இன்னும் எனக்கு பிரச்சனை இருக்குது அது சொல்ல முடியாது. ஓகே, பெரியவங்களாவது காசு இல்லை கிராமத்தில் எல்லாம் இப்போ மருத்துவம் கூட போகிறாங்க, ஆனால் இதில் அலட்சியம் வேண்டாம். அலட்சியம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அலட்சியம் இருந்தாலே ஆபத்து தான். அதனால் வந்து நம்ம வந்து அந்த அவேர்னஸ் இருந்து கரெக்டாக நம்ம வைத்தியம் எடுத்தோன்னா குழந்தைங்கள நம்ம நல்லா காப்பாற்றி கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிச்சயமாக தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.